ஆ, மேடம், எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. கிச்சன்ல கூட எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு மேடம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஏய், கேளுங்கறல்ல. என்ன, ஏதாவது சொல்லணுமா? எஸ் மேடம், ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குறேன். நீங்களும் சிவா சாரும் இந்திராணி மேடம் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி அவங்க வீட்டில் இருக்காங்க. நீங்கள் எதுக்காக இந்திராணி மேடம் வீட்டுக்கு போனீங்களோ அந்த ஒர்க்கும் இன்னும் முடியல. அப்போ இந்த வீடு யாருக்கு மேடம்? உங்க டவுட் நியாயமானது தான். இந்த வீடு எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான். ஆனா யாரு என்னன்னு கேட்காதீங்க. ஐயோ, சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கான நேரம் இது இல்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது நீங்க எனக்கு பர்சனலா பண்ண ஹெல்ப், யாருக்கும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். எஸ் மேம். எஸ் அப்ப மேடம். நாங்க கிளம்புறோம். பாய் சார். பாய் மேடம். எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? அயலி, சிவா, அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, வாங்கம்மா. இன்னும் கூட எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி தான் இருக்கு. மாமா, நான் சொல்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும், ஆனாலும் இதுதான் உண்மை. என் முன்னாடி வந்து உனக்கு பிடிச்ச கடவுள் யாருன்னு கேட்டா நான் உங்களை தான் சொல்லுவேன். இத்தனை வருஷமா எனக்காக ஒரு பொக்கிஷத்தை பாதுகாத்து வச்சிருக்கிற மாதிரி அம்மாவை நீங்க எனக்காக திருப்பி கொடுத்திருக்கீங்க. இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்ல. நான் சொல்ற வார்த்தைகளோட வேல்யூ உங்களுக்கு சரியா புரியாம கூட இருக்கலாம், ஆனா சிவாவுக்கு நல்லா தெரியும். அம்மாவை பார்த்த உடனே கிட்டத்தட்ட நான் எப்படி சந்தோஷப்பட்டனோ அதே அளவுக்கு சந்தோஷம் சிவாவுக்கும் இருந்துச்சு. அம்மா இல்லாம நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு கூட இருந்து பார்த்தவரு சிவாதான் மாமா. ஓ அம்மாவை இப்ப பாக்குறதுக்கு ஏதோ இவ்வளவு நாள் வேறொரு உலகத்துல இருந்துட்டு இப்பதான் அவளோட இடத்துக்கு வந்தது மாதிரி தோணுதுமா. இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியாம நான் ஒரு ஆள் மட்டும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அர்ச்சனாவை ஒரு சின்ன உலகத்துல பூட்டி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் இந்த ஜென்மத்துல இவளோட விதிதானம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கற மாதிரி உன்னை இப்ப அனுப்பி வச்சிருக்காரு அயலி. என் மனசுக்குள்ள இருந்த கணமெல்லாம் குறைஞ்சிருக்கிற மாதிரியே என் உள்ளத்துக்குள்ள தோணுதுமா. எனக்கு என்னமோ இத்தனை வருஷமா ஓ அம்மாவை உங்ககிட்ட காட்டாம தப்பு பண்ணிட்டம்மா. உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம், ஆனா ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட சொல்ல விடாம இத்தனை வருஷமா தடுத்துருச்சு. விடுங்க மாமா, நீங்க என்ன வேணும்னேவா என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? உங்க இடத்துல மத்தவங்க இருந்திருந்தா இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? உன்னை இங்க கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ண உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அம்மா, இதுதான் கிச்சன்.
நாளைக்கு நான் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்து நானே என் கையால சமைச்சு உனக்கு கொடுக்க போறேன். சரி வா, நான் உனக்கு பெட்ரூமை காட்டுறேன். அம்மா, இதான் உன்னோட பெட்ரூம். உட்காரு. உனக்கு தேவையான எல்லா திங்ஸும் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன். பாக்குறியா? ஒரே ஒரு நிமிஷம் சிவா, அம்மாவோட இருங்க. அம்மா பாத்தியா, உனக்காக டிசைனா நான் இவ்ளோ சாரீஸ் வாங்கி வச்சிருக்கேன். இதுல இருக்கிற எல்லாமே உனக்கு பிடிச்ச கலர் தான். ஷோ, இந்த சாரி உனக்காகவே வந்த மாதிரி இருக்குமா? இத மட்டும் நீ கட்டினு வைய, சும்மா அப்படி இருக்கும். நல்லா இருக்கா? இந்த சாரி சூப்பரா இருக்கு பாரு. இது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா சாரீஸும் உனக்கு சூப்பரா மேட்ச் ஆகும். எனக்கு தான் உனக்கு எந்தெந்த கலர்ல புடவை கட்டினா நல்லா இருக்கும்னு தெரியுமே, அதான் கரெக்டா எல்லாத்தையும் வாங்கி வச்சேன். எப்படி? உட்காருமா, பாத்து பாத்து உட்காரு. அம்மா. வாங்கக்கா. அக்கா, இவங்க தான் என் அம்மா. நீங்க பாத்துக்க போறது இவங்கள தான். நான் டெய்லி இங்க வந்துருவேன். ஆனா நைட் என்னால இங்க தங்க முடியாது. நான் இங்க இல்லாத நேரத்துல நீங்க தான் அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். சரிங்கம்மா. அம்மா, இங்க பாரு, இவங்க தான் கமலா அக்கா. நான் இங்க இல்லாத நேரத்துல இவங்க தான் உன்னை பாத்துப்பாங்க. சரியா? அம்மா, சும்மா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாருன்னு நினைக்காத. உண்மையாவே நான் சமைச்சா நல்லா மூக்கு பிடிக்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாரு. உங்க பொண்ணு சொல்றது உண்மைதாமா. ஐலி சமையல்ல கில்லாடி. மா, சமையல்ல மட்டும் இல்ல, உங்க பொண்ணு யாருன்னு தெரியுமா? உங்கள மாதிரியே ஐலியும் ஒரு போலீஸ் ஆபீசர். அம்மா, ஐலி ஒரு கேஸை எடுத்துட்டானா தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி, ஐலி கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. மா, ஐலி மட்டும் கையில கன்னை எடுத்தான்னு வைங்களேன், குறி தப்பவே தப்பாது.